பள்ளிக்கூடத்தில் பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்ட பின்பு பரீட்சை நடக்கும். வாழ்க்கையில் பரீட்சை முடிந்த பிறகுதான் பாடம் கற்றுக்கொள்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். இந்த வீடியோ மூலமா வாழ்க்கையை பத்தின முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டிய 10 பாடங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்பர் 1, ஃபியர் இஸ் ஜஸ்ட் இன் யோர் மைண்ட். ஒரு நாள் ஒரு வயசான தாத்தா அவருடைய பேரனை கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட 2 செடிகளை நான் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த 2 செடியில் எது வேகமாக ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த வயசான தாத்தா அந்த பேரன்கிட்ட கேட்குறாரு. அதற்கு அவருடைய பேரன் சொல்கிறான், நான் எந்த செடிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தண்ணி ஊற்றி பாதுகாத்து வளர்க்குறனோ அந்த செடி தான் வேகமாக வளரும் தாத்தா அப்படின்னு அந்த பேரனும் பதில் சொல்கிறான். உங்களுக்குள்ளேயும் 2 செடிகள் இருக்குங்க. ஒன்று பயம், இன்னொன்று நம்பிக்கை. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, நீங்கள் எந்த ஒரு செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுறீங்களோ, நீங்கள் எந்த ஒரு செடியை அதிகமாக கவனிக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கும். நிறைய பேர் எனக்குள்ள நிறைய பயம் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பயம் அப்படிங்கிற ஒரு செடி உங்களுக்குள்ள துளிர் விட ஆரம்பிக்கும் போது அதுக்கு தண்ணி ஊற்றுனது, அதை கவனிச்சது நீங்கள் தான். அதுக்கு பதிலாக அதை கவனிக்காமல் உங்களுக்குள்ள நம்பிக்கை அப்படிங்கிற இன்னொரு செடி இருக்குது. அதை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அடிக்கடி அதை கவனிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மை செய்யும். பயம் அப்படிங்கிறது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு மாயை. இந்த மாயை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி, செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பூச்சாண்டி காட்டும். இது நடந்துரும், அது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத விஷயங்களை, இல்லாத விஷயங்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு ஒரு மாயையான விஷயங்களை காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பயம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு மாயை. நம்பர் 2, லைஃப் இஸ் நாட் பியூட்டிஃபுல். நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான பரிசுங்க, அது ஒரு கப்பல், அது அழகானது அப்படின்லாம் சொல்லுவாங்க. லைஃப் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம். அதாவது அது எதுவுமே இல்லை. வாழ்க்கைங்கிறது வாழ்க்கை மட்டும்தான். நீங்கள் அதை எப்படி மாற்றுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை உருவாக போகுது. அதாவது நீங்கள் அதை அழகானதாக மாற்றுனீங்க அப்படின்னா வாழ்க்கைங்கிறது அழகானது. வாழ்க்கையை நீங்கள் ஒரு பரிசாக பார்க்குறீங்க அப்படின்னா வாழ்க்கை, லைஃப் இஸ் அ கிஃப்ட். வாழ்க்கையை நீங்கள் ஒரு பந்தயமாக பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இஸ் அ ரேஸ். வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஒரு போர்க்களம். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது அது நியூட்ரலாக இருக்கக்கூடியது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களோ, எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுவாக உங்களுக்கு பிரதிபலிக்குது. நம்பர் 3, மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தேன் டைம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன் இப்போ. ஒன்று நேரம், இன்னொன்று பணம். இந்த 2 விஷயத்தில் நீங்கள் எதை எடுத்துக்குவீங்க? நிறைய பேர் எதை எடுப்பாங்க அப்படின்னா பணம். ஆனால் உண்மையிலேயே டைம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா உங்களுடைய டைம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப். பணம் போனால் திரும்ப சம்பாதிச்சுக்கலாங்க, ஆனால் டைம் அப்படிங்கிறது போச்சுன்னா திரும்ப சம்பாதிக்கவே முடியாது. நாம் எதற்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய டைமை மிச்சப்படுத்துறதுக்காகவோ இல்லை நம்முடைய டைமை நமக்கு பிடிச்ச மாதிரி அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ பணம் அப்படிங்கிறது நம்முடைய நேரத்தை விட முக்கியம் அப்படிங்கிறத, இந்த வாழ்க்கை பாடத்தை நிறைய பேர் காலம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. நாம் இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் மிச்சப்படும், நிறைய எனர்ஜி இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்லா அனுபவிக்க முடியும். நம்பர் 4, டன் இஸ் பெட்டர் தேன் பர்ஃபெக்ட். ஃபேஸ்புக் ஆஃபீஸில் மார்க் ஜோக்கர்பர்க் மாட்டி வச்சிருக்கிற ஒரு வாசகம் இதுதான், டன் இஸ் பெட்டர் தேன் பர்ஃபெக்ட். அதாவது ஒரு விஷயத்தை பரிபூரணமாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறத விட செஞ்சு முடிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறாங்க. நாம் நிறைய செயல்களை நம்ம தொடங்காமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நான் செஞ்சால் பர்ஃபெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே நம்ம செய்யாமல் இருக்கிறோம். அதுக்கு பதிலாக நாம் எப்படியோ ஒரு விஷயத்த செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிங்க. இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பூரணத்துவம் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு நடக்கும். நான் செஞ்சால் பர்ஃபெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே செய்யாமல் இருக்கிறத விட ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு அதிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமை அடையிறது எவ்வளவோ பெட்டரான ஒரு விஷயம். அடுத்த முறை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செயலை தொடங்கும் போது, நான் அவங்கள மாதிரி பர்ஃபெக்டெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை முன்வைக்காம, சரி நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி பாருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 5, மணி அண்ட் ஹாப்பினஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். பணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி. ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணர்ச்சி.
இந்த ரெண்டுமே வேற வேற அப்படிங்கிற முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடத்தை நாம கத்துக்கணும். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அதாவது மகிழ்ச்சியை தேடி துரத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த டைட்டிலில் ஒரு படம் கூட வந்திருக்கு. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியை தேடி நம்ம நிறைய பொருட்களை தேடி ஓட ஆரம்பிப்போம். எனக்கு இந்த கார் வாங்கினா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு இவ்வளோ பணம் சம்பாதிச்சேன் அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு இந்த பைக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மகிழ்ச்சியை பணத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது பொருட்கள்லையோ நம்ம அட்டாச் பண்ணி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே வேற வேற அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கோங்க. ஸோ மகிழ்ச்சிக்கு எந்த விதமான விலையையும் வைக்காதீர்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நம்பர் 6, யூ காண்ட் இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன். நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா எல்லாருமே அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், எல்லாருமே அதை ஏற்றுக்கணும், எல்லாருமே நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னோ இல்லை எல்லாருமே நான் செய்கிற விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இது எல்லா நேரத்துலையும் நடக்காத ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கருத்தை சொன்னீங்க அப்படின்னா அதற்கு மாற்று கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு நபர் கண்டிப்பாக நம்முடைய ரூமில் இருக்க தான் செய்வார். நீங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிறதுக்கு, எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்காது. ப்ராக்டிக்கலாக ஒரு சிலரை நீங்கள் ப்ளீஸ் பண்ண முடியும், மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். நீங்கள் செய்கிற செயல்களுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எல்லாருமே சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், நம்மளை பிடிக்காதவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு நாம் செய்கிறத யாருக்கு பிடிக்குதோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்பர் 7, சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் எபிலிட்டி. நிறைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய பொதுவான ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னா எனக்கு இருக்கிறதுலையே பெஸ்ட்டான டூல்ஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இன்னைக்கு யூடியூப்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மிகப்பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்க கையில் இருக்கக்கூடிய சாதாரண செல்ஃபோனை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியான வளர்ச்சிகளை அடைஞ்சிருக்கிறாங்க. பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய யூடியூபர்ஸ் கூட அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சாதாரணமான கேமரா, சாதாரணமான செல்ஃபோனை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வெறும் கருவிகள் தானே தவிர, இந்த கருவிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு யூடியூப் வீடியோவை நான் உருவாக்கிட முடியும், படத்தை எடுத்துட முடியும், சிறந்த ஒரு பாட்டை நான் உருவாக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் சிறந்த கருவிகளை நம்ம பயன்படுத்தும் போது சிறந்த ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் உண்மையான திறமைசாலிக்கு சாதாரணமான கருவி மட்டுமே போதும், மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை அவனால் வெளிப்படுத்த முடியும். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுடைய எபிலிட்டி மூலமாக மட்டுமே முடிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய வெற்றியை நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களோட நீங்கள் இணைஞ்சா மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. பிகாஸ் உங்களால் மட்டும்தான் சக்ஸஸை கொண்டு வர முடியுமே தவிர மற்ற எந்த டூல்ஸ்னாலையும் கொண்டு வர முடியாது. நம்பர் 8, டோன்ட் லெட் பாஸ்ட் கண்ட்ரோல் யுவர் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நிறைய பேர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கடந்த காலம் அப்படிங்கிற மனச்சிறையில் கைதிகளாக இருக்கிறார்கள். நண்பர்களே, கடந்த காலம் அப்படிங்கிறத உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சு நிகழ்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளை நீங்கள் திரும்பவும் செய்யாதீங்க. அந்த பாடங்களை என்றைக்குமே மறக்காதீங்க. இதை அடிப்படையாக வச்சு செயல்படுங்க. நிச்சயமாக நாளை உங்களுடையது. நம்பர் 9, சேஃப் இஸ் நாட் சேஃப். நம்ம வாழ்க்கையில் ரிஸ்கே எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய ரிஸ்க். நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான சேஃபான ஒரு விஷயமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன அளவாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ரிவார்டை கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்கை எடுத்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க. நீங்கள் சின்ன குழந்தையா இருந்தப்போ உங்களால் நடக்க முடியாது, உங்களால் ஓட முடியாது, நீங்கள் கீழே விழ ஆரம்பிச்சிங்க. ஆனால் நீங்கள் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்த அந்த ரிஸ்க்கு தான் இன்றைக்கி நீங்கள் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் உபயோகமாக இருக்குது. நீங்கள் எடுத்த அந்த ஒரு சின்ன ரிஸ்க்கு தான் இன்றைக்கி நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிற இந்த சம்பாத்தியத்துக்கு காரணமாக இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோனில் மூழ்கி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதையே நம்ம மறந்துடுவோம். நம்ம சேஃபாக செட்டில் ஆகிட்டா போதும்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அடைபட்டுருவோம். இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போன உடனேயே அடுத்தது நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க் சாப்பிடவே முடியும். நம்பர் 10, ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்.
நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. கவலைப்படுறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களா, ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் எந்த காரணத்துக்காக கவலைப்பட்டீங்களோ அந்த காரணமே இல்லாத அளவுக்கு, அந்த காரணத்தையே மாற்றுற அளவுக்கு நீங்கள் செயல்பட தயாராகிக்கோங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியாது தான். ஆனால் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய தவறு தான். கவலைகளை ஒழிச்சிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. வாழ்க்கையை பாசிட்டிவாக பாருங்கள். வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமாக பாருங்கள். நாம் இது வரைக்கும் என்ன உருவாக்கி இருக்கிறோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன உருவாக்கணும் அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை உருவாக்க போகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க போகிறீங்க? இந்த கேள்விக்கான பதிலை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.